Hi guys, welcome to Present Technologies Velachiri Database Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி டோனி. அவர் எங்களோட டைப் கம்பெனியில் 3.6 LPAக்கு QA இன்ஜினியராக ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டோனி. தேங்க்யூ சார். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்க, எந்த வருஷம் நீங்கள் பாஸ்ட் அவுட்டு, என்ன டிபார்ட்மெண்ட்டு? என் பேர் டோனி, நான் மதுலேருந்து வரேன். நான் வந்து பிஎஸ்சி ஐடி முடிச்சுக்கேன். 25 பாஸ் அவுட். 25 பாஸ் அவுட். பெர்சன்ட் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, இங்கே எப்படி வந்து என்ரோல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட்டு நான் கோர்ஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா இன்ஸ்டியூட்டும் விசாரிச்சேன். நேரில் வந்து விசாரிச்சு சிலபஸ் வாங்கிட்டு வரப்போ எனக்கு இந்த இன்ஸ்டியூட் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. சிலபஸ் பிளேஸ்மெண்ட் ஸோ எல்லாத்தையும் சொல்ல போனப்போ எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சு. ஸோ எனக்கு வந்து என்ரோல் பண்ணீங்க. ஃபைன். ஸோ இங்கே எடுத்த ட்ரைனர்ஸ்லாம் யார் எப்படி எடுத்தாங்க உங்களுக்கு? எனக்கு வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் எடுத்திருந்தேன். ஸோ ஜாவாவுக்கு வந்து சபரி சாரும் பாபு சார் எடுத்தாங்க. ஃப்ரண்ட் எனக்கு இம்ரான் சார் எடுத்தாங்க. எஸ்கியூலுக்கு வந்து துர்கா மேம், துர்கா ரெண்டுமே எடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்க? ஸோ ரொம்ப நல்லா வெல்ப்ளே பண்ணாங்க. ஸோ அதுலேயும் கோட்ஜா வந்து பாபு சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணாரு. ஸ்க்ராட்ச்ல இருந்து அது ஸ்ப்ரிங் பூட் பண்ணும்போது சபரி சார் வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸோ எப்படி ஒரு வெப் பில்ட் பண்ணணும், ஆத்தன்டிகேஷன் என்ன, ஆத்தரைசேஷன் என்ன, எலிஜிபிலிட்டி, செக்யூரிட்டி, ஸோ அதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்டே கொடுத்தாங்க. இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் நான் 25+ இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன். 25+ அட்டன் பண்ணிருக்கீங்க. ஸோ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருக்கேன். ஸோ பிரசன்ட்ல இருந்து உங்களுக்கு இன்டர்வியூ சப்போர்ட் நல்லா பண்ணாங்களா? நல்லா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ரேஞ்ச் தெரியும். ஸோ நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒரு பிலோவில் இருந்தது. ஸோ இன்டர்வியூக்கே பயந்துட்டு இருந்தேன். எனக்கு அகைன்ஸ் தான் வந்து ஒரு இன்டர்வியூ நீ போய் பாரு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு பண்ணிருப்பாங்க. அப்பா எனக்கு தெரிஞ்சு என்னோட அந்த இன்டர்வியூ நல்லா பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் அது ரிஜெக்ட் ஆயிட்டு தான் லாஸ்ட் ரிஜெக்ட் ஆயிருந்தேன். அப்பா எனக்கு தெரிஞ்சு அப்பா எனக்கு கான்ஃபிடன்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ ரொம்ப பேஸ்மெண்ட் கூட கனெக்ட் பண்ணிட்டு ரொம்ப இன்டர்வியூ போக ஆரம்பிச்சேன். இன்டர்வியூல என்னென்ன இப்போ நீங்க ஆஃபர் ஆன கம்பெனியில் எத்தனை ரவுண்ட் இன்டர்வியூ இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? ஸோ இதெல்லாம் வந்து QA பேஸ் இன்ஜினியர் டெஸ்டிங் பேஸ் கேட்டிருந்தாங்க. லைக் ஸ்மோக்கிங் டெஸ்ட்னா என்ன, சானிடைசேஷன் என்ன, ரிகர்ஷன் டெஸ்டிங் என்ன கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே ஆச்சார் பேஸ்ட் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு டெக்னிக் வந்தாங்க. அவங்க வந்து செல்ஃப் இன்ட்ரோ கேட்டு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு ஸ்மோக்னா என்ன, ரிகர்ஷன்னா என்ன, பிளாக் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, ஆட்டோமேஷனுக்கும் மேனுக்கு என்ன டிஃபரன்ஸ் இதெல்லாம் கேட்டாங்க. சரி ஓகே, இந்த லிஸ்ட்டையும் ஷார்ட் ஆகிட்டு அடுத்து வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வச்சா அவங்க வந்து டெக்னிக் ரொம்ப சீனியர் கூட டெக்னிக் வச்சு வந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இதேமாதிரி கொஸ்டின்லாம் கேட்டுட்டு எழுத சொன்னாங்க. ஸோ நம்மளோட ஒயிட் பாக்ஸில் கேமராக்குரிய டெஸ்ட் கேஸ்லாம் எழுது, அதுக்கு என்ன சீனாக எழுதுல, ஸோ அதெல்லாம் கொடுத்தாங்க. அதுவுமே ஈஸியாக இருந்துச்சு. எழுதிட்டு ஸோ கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த ஃபைனலாக வந்து ஜென்ரேஷன் வந்தாங்க. நேட்டிவ் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஸோ எல்லாம் வச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே ஆஃபர் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ ஜாயினிங் பண்ணிட்டீங்களா? ஜாயின் பண்ணி 1 வீக்காக போயிட்டு நல்லா கம்பெனி நல்லா நீட்டாக இருக்காங்க. ஃபைன். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஏதாவது ஸ்ட்ரகிள் சப்போர்ட் தேவைப்பட்டா கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக தேங்க்யூ.